கண்களை மூடி ஒரு விசை கூட இந்த செய்திக்காக ஜெபிப்போம். எங்கள் அன்பும் கிருபையும் நிறைந்த அருமையான பரம தகப்பனே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நிமிடம் வரைக்கும் இந்த பிரசனம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு பகுதியும் நீர் ஆசீர்வதித்து தருவதற்காக நன்றி. இந்த வேளையிலும் பேசும்போது நான் அல்ல, சுயமான மாம்சமான வார்த்தைகள் அல்ல, தேவ ஆவியானவர் தாமே கூடி வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் மத்தியிலே நீரே பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கேட்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் ஆவிக்குரிய ஜீவித்துக்கு பிரயோஜனமாய் இருக்க நீர் உதவி செய்கிறார்கள். நம்முடைய சிலுவை நிழலிலே அடியனை மறைத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் மீண்டுமாய் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தொடர்ச்சியாக கடந்த ஜனவரி முதல் வாரத்திலிருந்து புதிய வருடத்திற்கு கர்த்தர் நீர் என்ன எங்கள் சபைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறீர் என்று சொல்லி நான் ஜெபித்த போது தாகத்தை குறித்து கர்த்தர் பேசும்படியாக என்னை ஏறினார். So I was preaching on the topic that's called the thirst of a Christian, or thirst of a Christian believer, Christian family, thirst of a church, or thirst of a servant of God. How much thirst or hunger or desire we should have towards Jesus Christ and Christianity. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் எந்த விதமான தாகத்தை, வாஞ்சையை, ஏக்கத்தை நாம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து நாம் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். First week I was talking on the topic called thirst towards God himself. அதாவது ஜீவனுள்ள தேவனை நோக்கியே நம்முடைய தாகம் இருக்க வேண்டும் என்று பேசினேன். Last week I was talking about the topic about the thirst which we should have in the word of God. கர்த்தருடைய வசனத்திலே நாம் எவ்வளவு தாகமாக இருக்கணும் இந்த நாட்களிலே, இந்த புதிய வருஷத்துல, இனி வரும் காலத்திலே என்று சொல்லி பேசினேன். Today the Holy Spirit was motivating me to talk about the topic that about the thirst that we should have in the prayer life. ஜெபத்திலே, ஜெப வாழ்விலே நமக்கு எந்த அளவுக்கு தாகம், வாஞ்சை, ஏக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களோடு கூட பேசும்படியாக கர்த்தர் ஏவினார். ஏனென்றால் the most neglected part of the Christianity or Christians is prayer. மற்ற எல்லா காரியத்துக்கும் இன்றைக்கு ஒரு சுகமளிக்கும் கூட்டம் அப்படின்னா ஹீலிங் crusade or concert or worship அப்படின்னா நல்லா உற்சாகமா எல்லாம் வருவாங்க. பட் prayer, பர்சனல் ப்ரேயரோ, ஃபேமிலி ப்ரேயர் மீட்டிங்கோ, ஃபாஸ்டிங் ப்ரேயரோ அல்ல வேற எந்த ப்ரேயர் மீட்டிங்கை பாருங்க, ஆட்கள் மிகவும் குறைவாக இருப்பாங்க. நாட் ஓன்லி ஹியர், ஈவன் இன் இந்தியா ப்ரேயர் என்ன சொன்னால் அது வந்து நெக்லெக்டிங் பார்ட் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி சொல்லலாம். பட் டுடே we have to have that prayer life more and more in these days because we are facing lot of problems, lot of diseases in our families, a lot of obstacles in all the efforts of our, all the attempts of our lives, in all the areas of our life. So we may have lot of skills, education, career, money, we can try with all these things to solve all these problems, but these things cannot solve at all time. But only prayer can change anything. Say hallelujah. Prayer can change the people. Prayer can change the situation. Prayer can turn the evil into good. And prayer can bring the victory. Prayer can bring the success in our life. Only prayer towards our Lord and in the name of the Lord. ஆகவே ஜெப வாழ்விலே நம்முடைய தாகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 63 முதலாம் வசனம், Psalms 63 verse 1, 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லுகிறார். In the early morning, Lord, I have thirst, I have hunger to seek you, to seek your face என்று சொல்லுகிறார் King David. அப்போ எதற்காக he is seeking? Why he is seeking in the early morning? Not only to see his face, he wants to talk with God, right? He wants to share everything with the Heavenly Father. Whatever problems, burdens, difficulties we have, we can share with our Father God in the morning because we can see His face
in the morning and we can talk before we do anything in the whole day. அந்த நாள்ல நம்ம எத்தனையோ போராட்டங்கள் நம்ம ஆபீஸ்ல, நம்ம வீட்டுல, நம்ம போற இடத்துல பல போராட்டங்கள் சந்திக்க வேண்டியதா இருக்கு இந்த நாட்களில். ஆகவே முதலாக நம்முடைய தாகம் எதற்கு வச்சிருக்கிறோம்? நான் ஏற்கனவே முதல் பிரசங்கத்தில் சொன்னேன், ஆண்டவருடைய முகத்தை, I want to see your face, O Lord, I want to see your presence என்று சொல்லி நம்ம we have to have the desire and the desperation towards seeking his face, towards seeking his presence. அதே நேரத்தில் ஜெபத்தில் அவரோடு கூட பேசணும், அவர் பேசுறதை நாம கேட்கணும், நாம பேசுறதை அவர் கேட்கணும். That is called prayer. ஆகவே அந்த ஆண்டவரிடத்துல அவன் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், என் தாகமா இருக்கிற உம்மை பார்க்க நான் தாகமா இருக்கிறேன், உம்மோடு பேச நான் தாகமா இருக்கிறேன் சொல்லி அது அர்த்தமாகிறது. அதுக்கு முன்னால நம்ம பார்க்கும்போது Psalm 62 verse 8, 62:8, சங்கீதம் 62:8, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. Can you read in English? Psalm 62:8. Can anyone read in English? You have Bible in English? வாசிங்க, சித்தார்த் வாசிங்க. Trust in him at all times, you people. Pour out your hearts to him, for God is our refuge. Amen. Pour out your heart unto God. அப்படின்னு சொல்லப்படுது. So, when we seek the Lord in the early morning, what are we going to do? We are going to pour out our heart. That means whatever the burdens, whatever the worries, whatever the problems, difficulties we have, we can pour out to him because he is the true friend, as we sang in the worship time. அவர் நம்முடைய நண்பராய், அவர் நம்மை கேட்கிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் ஜெபம் என்பது is not only demanding time. People, we think, many of us are thinking that's the time of demanding and asking God to provide me, my family, my children, my business. இப்படியே நமக்கு சுயநலத்துக்காக கேட்கறதுல டிமாண்டிங் லிஸ்டாக தான் ஜெபம் என்றால் அப்படிதான் நினைக்கிறாங்கல்ல. எனக்கு சுகம் வேணும், எனக்கு வேலை வேணும், எனக்கு என் பிள்ளை டாக்டர் படிக்கணும், என்ஜினியர் படிக்கணும், இப்படி சொல்லி நம்ம டிமாண்டிங் லிஸ்டாக தான் நாம் நினைக்கிறோம். No, prayer is a conversation with our God. Amen. Prayer is the relationship with our God. Prayer is the fellowshipping with God. Prayer is the communication with God. ஆக நம்ம அப்பாவிட்ட எப்படி பேசணுமா, நம்ம அப்பாவிட்ட அம்மாவிட்ட நம்ம நேசிக்கிறவங்கிட்ட நம்ம பேச ஆசையா இருக்குல்ல, அது போல நம்ம அப்பாவிட்ட பரம அப்பாவிட்ட பேசுறது தான் ஜெபம். Whatever, not only demanding, you can ask so many things for our needs. அதே நேரத்துல நம்ம ஜஸ்ட் உட்காந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எப்படி பேசுறோமோ அது போல நம்ம பரம அப்பாவிட்ட உட்காந்து நம்ம பேசலாம். அதுதான் ஜெபம். That's called a prayer. ஆக இந்த ஜெப வாழ்க்கையில நாம எவ்வளவு தாகமா இருக்கிறோம் பாத்தீங்கன்னா, தாவீது அவர் சொல்லுகிற சங்கீதத்துல, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே நான் உம்மை நோக்கி முறையிடுவேன் என்று சொல்லுகிறார். I will call you in the morning, in the noon time and in the evening. That means 3 times, at least 3 times he prayed, even though he was a king. Then we see Daniel, he was the top position in Babylon. ஆனாலும் அவர் சொல்றாரு பாருங்க, 3 வேளையும் பலகணியை திறந்து எருசலேமுக்கு நேராக முழங்காலிட்டு ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். Daniel chapter 6:10 verse. Daniel chapter 6:10 verseல வசனம் சொல்லுகிறது, 3 வேளையும் பலகணிகளை he opened the windows towards Jerusalem. He knelt down and prayed unto God 3 times என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, Paul, he said in 1 Thessalonians chapter 5:17 சொல்றார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, without ceasing, pray without ceasing அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா how can we pray for 24 hours? How can we kneel down and pray for 24 hours? Can I not go to the church, to the office or duty or wherever I want? அப்படி இல்லை. We have to connect our spirit with the Spirit of God. Amen. நம்ம பஸ்ல போனாலும், நடந்து போனாலும், டிரைவிங் பண்ணிட்டு போனாலும் நம்ம ஆண்டவரோடு பேசிக்கிட்டே போகலாம். That's the prayer. That's the conversation with our God. ஆக பவுல் மாத்திரமல்ல, தாவீது மாத்திரமல்ல, தானியேல் மாத்திரமல்ல, நீங்களும் நானும் கூட இந்த நாட்களிலே இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். முழங்காலில் நாம் எப்பவுமே ஜெபிக்க முடியாது. ஆனாலும் even though when you are lying on the bed and relaxing without sleep, sometimes நம்முடைய ஏதாவது சிந்தனைகள் இருக்கும்.
அந்த டைம்ல கூட சோர்வா களைப்பா இருந்தாலும் கூட ஆண்டவரே என்னால முழங்கால் போட முடியல. I felt many times like that. So when I was lying on the bed, I used to contact with God through prayer. Lord, this is my prayer, this is my thought, this is my plan and purpose and efforts I want to do for ministry, for other things, for children. Just we are connecting and talking with God in our spirit, through our spirit. So that's the prayer. அதுதான் நம்ம தாகமா இருக்கு. இடைவிடாமல் செபிக்கிற பிள்ளைகளா இந்த நாட்களில் நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, Jesus himself, he was a man of prayer. இடைவிடாமல் செபிக்கிற ஒரு மனிதராய் பூமியிலே இருந்தபோது அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். John's Gospel chapter 8 verse 26 வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26 எடுத்தது வாசிங்க. உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அப்ப அவர் என்ன சொல்றார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துல மனுஷனா வந்தபோது என்னை அனுப்பினவர், who was the one sent him? God the Father. So என்னை அனுப்பினவர் சத்தியம் உடையவர், he is the truth. நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா so he was asking God the Father, Lord, what should I do on this earth? So Father God would have told him to do the miracles, to touch them and perform the miracles, to go to the Lazarus place. Whatever God the Father told, he obeyed. That means they were having conversation. Jesus was praying unto God the Father to seek his counseling, to seek his advices for his ministry on the earth. ஆக அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சீஷரிடத்துல, நான் பிதாவிடத்துல கேட்டேன் அப்படின்னா நான் பிரேயர் பண்ணேன், அவர் சொன்னதை நான் கேட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல இந்த சேம் சாப்டர் John's Gospel 8:28 verse. ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். ஆமென். அப்போ தொடர்ந்து அதில் பார்ப்போம், என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று சொல்கிறார். Whatever Father God advised me, I did, I am doing, I am telling you அப்படின்னு சொன்னார். அப்படின்னா so they had a very good prayer life. He had very good prayer life in the Father God. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கே அவ்வளவு ஜெபம் தேவைப்பட்டதுன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு ஜெபம் தேவைப்படுது இந்த நாட்டில், எவ்வளவு ஜெப தாகம் இருக்கணும். இன்னும் சுவிசேஷங்களை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து போய் தனியாக போய் ஜெபம் பண்ணார். வனாந்திரத்துல அவர் ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நாம இந்த நாட்களில் புதிய வருஷத்துல ஒரு முடிவு எடுப்போம். நல்ல நாம ஆண்டவரத்துல இன்னுமா அநேக காரியங்களை குறித்து பேசலாம், பகிர்ந்து கொள்ளலாம், ஷேர் பண்ணலாம். Let us talk with him as a father என்று சொல்லி நாம முடிவெடுத்து நம்ம தாகத்தோடு வாஞ்சியோடு கூட நாம மனம் திறந்து நம்ம சொந்த அப்பாவோடு அம்மாவோடு நம்ம நண்பர்களோடு பேசுகிற மாதிரி நம்ம இந்த நாட்டில் அதிக தாகம் நாம் கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. ஏனென்றால் we have been given the spirit of adoption. Amen. If you read Romans chapter 8:15 verse, ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த புல்லட்டின்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பேக் சைடு வந்து நீங்க ரெஃபரன்சஸ் எல்லாம் எழுதி கொள்ளலாம். there is a page for notes, அதுல எழுதி கொள்ளலாம். you can go back and read Romans chapter 8:15ல, பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களே என்று அங்கு பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதுறது நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம அடிமைத்தனத்தின் ஆவியில முன்னால வந்து நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவி இருந்துச்சு. when we were not saved, when we were not in the family of God, we had the spirit of fear, spirit of confusion, spirit of doubt, spirit of other things, but when we become the children of God, when we are saved by God and Jesus, நம்ம வந்து இப்போ என்ன, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கோம், அப்பாவுடைய பிள்ளைகளா இருக்கோம். நம்ம உலகத்தினுடைய அப்பா நம்ம மறைந்து போனாலும் நம்முடைய பரம அப்பா நம்மோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்துல பேசுவதற்கு நம்ம உரிமை பெறுகிறோம். We have the right to call him as Abba Father. Many other religions, when we were living in Saudi Arabia, the Muslims used to say you should not call our God, Allah as friend or Abba. ஃபாதர்னு கூப்பிடக்கூடாது. அவ்வளோ பெரிய தேவனை போய் எப்படி நீங்க அப்பா அம்மான்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
கிண்டல் பண்ணுவாங்க சில வேளையில. ஆனால் கர்த்தர் நமக்கு has given a great privilege and great blessing to call our God the Father as Appa. Hallelujah. Say hallelujah. எவ்வளவு உரிமையா நமக்கு இருக்கு. அப்பா அம்மா கூட நம்ம இந்த நாட்களில் தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவர் அம்மாவா இருக்கிறார், அவர் பரம தகப்பனா இருக்கிறார். நம்ம அப்பா அம்மா கூட இன்றைக்கு விட்டுட்டு போயிடுறாங்க. நிறைய பேர் பிள்ளைகளை விட்டுட்டு போயிடுறாங்க. இப்படிப்பட்ட நாட்கள் நாம் இருக்கும்போது நமக்கு அப்பா பிதாவே என்று வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த அந்த தேவனை கூப்பிடுகிற பேசுகிற ஒரு உரிமையை God has given that authority and the right to call him as Abba Father. So we can call him at any time from any situation. God as Abba Father. நம்ம அப்பாட்ட மனம் திறந்து நம்ம பேசலாம். Even in these days children are not talking with the parents. Parents are not opening their hearts to their children. But we can open our heart to God the Father and say everything, whatever we are facing in our situations. நான் ஏற்கனவே எங்கள் அப்பா பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் பழைய செய்தியில். When I was in Vellore for about 4 years after my release, and we are doing ministries, full-time ministry in India. Sometimes busier, we used to go to villages and other cities to preach and do ministry. அப்போ my father was staying with my elder brother's house. அப்போ அவர் இடத்துல போயிட்டு ஈவினிங்கில் I used to spend only 15 minutes, that too very rare. வாரத்துக்கு 2 முறை 3 முறை பார்த்துட்டு அவசரமாக 7 மணிக்கு மீட்டிங் இருக்குன்னு ஓடிடுவேன். ஆனால் எங்கள் அப்பா எழுந்து வரும்போது அவருக்கு 75 years at that time. அப்போ கையை பிடிச்சிக்குவார், கெட்டியாக பிடிச்சிட்டு, don't go, please don't go, talk with me and sit with me, spend more time with me அப்படின்னு சொல்லி எங்களை உட்காருப்பா, கொஞ்ச நேரம் பேசுப்பா, பேசிட்டு போப்பா, இருப்பா அப்படின்னு சொல்லுவார். ஸோ நம்ம அனுபவத்தில் நம்ம குடும்பத்தில் அதே நம்ம பட்டிருப்போம். நம்மளை நெருங்கியவர்கள், அன்பானவர்கள் நம்ம என்ன சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க, பேசிட்டு போங்க, ஏன் அவசரமாக ஓடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இன்றைக்கு அதே டைமில் I used to feel guilty for not spending more time with my father who died a few years ago. இன்றைக்கு நான் அதை ஏன் இன்னும் கூட அப்பாவோட உட்காந்து பேசியிருக்கலாமே, என்னதான் மற்ற காரியங்கள் நான் சொல்லி நான் வருத்தப்படுவது உண்டு, குற்ற மனப்பான்மை உண்டு. ஆனால் அதே போல பாருங்க, the heavenly Father also is waiting for us to talk with us, to listen our voices, our petitions. So how much time we are talking with our God? ஆக நம்ம எத்தனையோ போராட்ட கஷ்டங்கள், டியூட்டி, ஒர்க்கு, ஓவர் டைம், பார்ட் டைம், பிஸ்னஸ் இருக்கும். ஆனாலும் just have a separate time to spend with our God. He's a living God, He's a living Father. பரம அப்பாவா இருக்கிறதுனால அவரிடத்துல மனம் திறந்து எல்லாவற்றையும் பேசலாம். நாம உற்றார் உறவினர்கள், மனைவி, கணவன், பெற்றோர், பிள்ளைகள் கூட நாம் பேச முடியாது எல்லாவற்றையும். ஆனால் பரம தகப்பனோடு கூட நாம் பேசுகிற காரியம் தான் அந்த ஜெப நேரம். 24 hours has been given for all of us, இல்லையா? அப்போ நம்ம 8 hours தூங்குறோம், 8 hours டியூட்டி, சொல்றோம் ஓவர் டைம், ஓகே. 8 + 8 16 போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஷாப்பிங், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் விசிட்டு, அப்புறம் வானேஜ் அன்லிமிட்டெட் கால் டு இந்தியா, அப்பா அம்மாவோட பேச ஃப்ரெண்ட்ஸோட, ஃபியான்சியோட பேச எத்தனை நேரம் செலவு பண்றோம் டிவி பார்க்க. பட் how much time we are spending with God in prayer? How many minutes we are spending? God is asking, I am not asking you. Even I am feeling guilty sometimes. Though I am a full-time servant of God, இந்த மினிஸ்ட்ரி அந்த மினிஸ்ட்ரி, இமெயில் அனுப்பணும், அது பண்ணணும், கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு இதே தான் இருக்குது தவிர சில வேளையில் God is asking me sometimes, you have to spend more time with me in prayer. Pray for these people, pray for this family. Really, for the last week, I was praying and praying for each and every one of us in this church, for all our problems. பாருங்க, நேற்று வரைக்கும் ஜஸ்டின் ஃபேமிலி வரேன்னு சொன்னாங்க, காலையில் கூட வரதா இருந்தது. திடீர்னு முடியல, ஸ்டிஃப் நெக், எனக்கு முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அஜயன் ஃபேமிலி வர முடியல, சிக்கு, நேசன் சிக்கு. இப்படி பல காரியங்கள், பலருக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. So how can we solve these problems? By our knowledge, by our intellect, by our education or career, or by the government's efforts or any other officers? Nobody and nothing can solve our problem. Only God, the prayer to God can change our situation. Say amen. Hallelujah. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம், Matthew's Gospel chapter 26 40th verse. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அங்க பார்த்து கெத்செமனே தோட்டத்துல அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? பேதுரு எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவர் கெத்செமனே தோட்டத்துல, இதாவே இந்த பாத்திரம் நீங்கும்படி செய்யும் என்று
அவர் ரத்த வேர்வை விட்டு அவர் ஜெபிக்கிறார். ஆனா இவங்க சீஷர்கள் என்ன பண்றாங்க, நல்லா புரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து கேட்கிறாரு, என்னோட கூட 1 மணி நேரமாவது ஜெபிக்க முடியாது அவங்களால? அட்லீஸ்ட் 1 hour. God is asking you and I, can you pray with me? Can you talk with me for not 1 hour, 15 minutes per day, 30 minutes per day, or 1 hour? Why can't you increase to talk with me, spend time with me? எத்தனையோ நம்ம சூழ்நிலை இருக்கலாம். இன்றைக்கு அதே பேதுருவை கேட்ட தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிற, 1 மணி நேரமாவது, 15 நிமிடமாவது, 30 நிமிடமாவது என்னோடு நீ பேச மாட்டாயா என்று ஆண்டவர் தாகத்தோடு இன்றைக்கு இருக்கிறார். நம்முடைய செபதாகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பிலிப்பியன் சாப்டர் 4 6th verse, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பத்தோடு கூட ஸ்தோத்திரத்தோடு செபத்தினால வேண்டுதலாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். Just inform me என்று சொல்லுகிறார். Of course you cannot solve immediately. I cannot perform miracle immediately. God is a miraculous God. ஆனா அதே நேரத்துல He delays some time for a good purpose. அதே நேரத்துல சொல்றார், don't hide anything, don't keep it in your heart, don't keep it yourself, just pour out your heart. நம்ம சங்கீதம் 62:8 வாசித்தோம், pour out everything, small thing or big thing or bigger thing, greatest thing, greater problem, whatever it is. சின்ன காரியம் வந்து இன்னைக்கு நான் ஆஃபீஸ் போனாண்டு என் கார் ஸ்டார்ட் ஆகணும், ஜெபம் பண்ணுங்க. நான் திரும்பி பத்திரமா வரணும், ஸ்னோல ஒன்றும் ஆகக்கூடாது, ஜெபம் பண்ணுங்க. எல்லா காரியத்துக்கும் ஒன்றுக்கும் நம்ம கவலைப்படாம எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும். அதுதான் ஜெபம். ஆண்டவத்துல we have to have fellowship and communication, and with thanksgiving and supplication we have to present everything to God. He is waiting for us to tell everything. சரி, ஆகவே there are lot of varieties and kinds of prayer. நமக்கு தெரியும், அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. தனித்து ஜெபம் பண்ற ஒரு காரியம் இருக்குது. just close your door and pray to God alone. அது ரொம்ப அருமையான ஒரு நேரம். தனியா ஆண்டவரோட இனிமையா நம்ம பேசுகிற நேரம். யாருமே இல்லை, கணவன் மனைவி இல்லை, பிள்ளைங்க இல்லை, அருமையா கழுத மூடி நம்ம தனிமையா எல்லாவற்றையும் கொட்டி ஆண்டவத்துல பேசலாம். That's called separate prayer. ரெண்டாவது வந்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் எல்லாம் கூடி ஜெபிச்சாங்க, விசுவாசிகள் எல்லாம் கூடி ஜெபிச்சாங்க. In Acts chapter 4:31, when all the believers and all the apostles gathered together and prayed, the place was shaken. அந்த கூடி இருந்த இடம் அசைந்தது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாம கூட கூடி ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அந்த கூட்டு ஜெபத்துக்கு வர வேண்டிய பிள்ளைகளா நம்ம இருக்கணும். நமக்கு ஏன் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. ஏனென்றால் நம்ம தடைகள் அசையணும், பிரச்சனைகள் அசையணும், வியாதிகள் அசையணும், நாடுகள் அசையணும்னு சொன்னா நம்ம கூடி ஜெபிக்க வேண்டிய பிள்ளைகளா இருக்கணும். உபவாச ஜெபங்கள் நமக்கு தெரியும், fasting prayers. Daniel prayed for 21 days with fasting. Moses 40 days, and Esther prayed with her servants for 3 days for the deliverance of our people, Jewish people in the Persian land when she was there. கண்ணீரை ஊற்றி ஜெபிக்கிற ஜெபங்கள், the prayers with the tears is very powerful. ஆகார், அன்னாள், எசேக்கியேல், தாவீது இவரெல்லாம் கண்ணீரோடு ஜெபித்தாங்க. என்றைக்கு நாம கூட நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய பிரச்சனையோ தனிப்பட்ட காரியமோ அல்லது எந்த காரியமா இருந்தாலும் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டிய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். யாக்கோபு ஜெபித்தான், நான் போராடி ஜெபித்தான். He struggled with the angel, with God's angel என்று பார்க்கலாம். சில பேர் நாம் போராடி ஜெபிக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏன் இந்த வியாதி நீங்களே, ஏன் இந்த பிரச்சனை இன்னும் நீங்கவில்லை, ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்தால் வழிதான். சிஸ்டர் ஜோவிதா prayed like that, Lord, unless you bless me, unless you deliver me, unless you give healing to me, to my family, I will never leave you. I'm not going to leave you. You have to bless me. நாம் போராடி சில வேளையில ஜெபிக்கணும். ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். யாக்கோபு போராடி ஜெபித்ததுனால தான் when God said, நீ மேற்கொண்டாய், ஆகவே நீ இஸ்ரவேல் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறார். So we need to pray that kind of prayer. மன்றாட்டு ஜெபம் என்று ஒன்று இருக்குது, அதாவது மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம். Praying for others, not only for ourselves. எப்பவுமே நம்ம எனக்கு, எங்களுக்கு, நமக்கு அப்படின்னு பிரேயர் பண்றோம். ஆனால் மன்றாட்டு ஜெபம் என்பது, ஆண்டவரே அந்த சகோதரனுக்கு, அந்த சகோதரிக்கு, அந்த தேசத்தை ரட்சியம், இஸ்லாமிய கம்யூனிஸ்ட் இந்து தேசங்களை ரட்சியம் அப்பா, எங்கள் பெற்றோர்கள் ரட்சிக்கப்படாத ரட்சியம் என்று சொல்லி அவர்களுக்காக மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற யோபுவை போல ஜெபிக்க வேண்டிய பிள்ளைகளாக நாம் இந்த நாட்டில் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். We have to be awake and watchful and pray in these days. Especially these are the last days. We all know
இந்த லாஸ்ட் டேஸ்ல அக்கிரமம் அநியாயம் எங்க பார்த்தாலும் சிவில் வார்ஸ் ஷூட்டிங்ஸ் இந்த காலேஜ் அண்ட் ஸ்கூல் நம்ம நல்லா தெரியும். இந்த நாட்டில் இருக்கிறோம் அநேக காரியங்கள் இன்றைக்கு சேம் செக்ஸ் மேரேஜ் pornography are becoming very common. we have to pray, kneel down and cry unto the Lord in these days. விழித்திருந்து ஆண்டவர் வருகைக்காக, the Lord's coming is very near and we have to prepare ourselves and prepare others. அதுக்காக தான் இந்த சர்ச் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் சண்டேல. we need to bring many more new souls, many more new families. ஆகவே ரட்சிக்கப்படாத மக்களை நம்ம அவளுக்காக நம்ம விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே this is the time we should have great desire and great thirst, great hunger and great motivation to have the prayer life in our personal and family lives. So ஜெபம் என்பது அது உயிர் மூச்சாய் நமக்கு இருக்கணும். It can break obstacles, it can give the success, it can give the comfort, peace and joy when we talk with our God. ஒரு சமாதான சந்தோஷம் ஜெபத்தில் இருக்கும். ஆண்டவர் பெரிய காரியங்களை சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். He can change any situation or any odd people, hardcore people அவர் சதையாய் அவருடைய கடினமான இருதயத்தை சதையாய் மாற்ற ஜெபம் வல்லமையுள்ளதாக இருக்கும். You can say so many testimonies how the Lord has answered all our prayers, even in our church, in our family, in our person. I can keep on telling many testimonies how God has answered all our prayers from all our difficulties என்று சொல்லலாம். ஆகவே நாம் என்ன செய்யணும்? சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் நாம் ஜெபம் செய்யணும். As we read the Bible reading in Luke's Gospel chapter 18:1-8, அந்த உலக நியாயாதிபதி அவன் தள்ளிட்டே இருந்தான். அந்த விதவை போய் அந்த widow was asking but he could not solve. But finally, okay, let me solve this problem என்று சொல்லி அந்த உலக church he solved her problem. அப்படியானால் பரமபிதா நாம கேட்கிறதுக்கு அவர் அப்படியே அள்ளல் தட்ட மாட்டார். ஒருவேளை நாம how long Lord we are praying for this problem, for the change in my situation, for change in my office. Sometimes we are depressed and disappointed. Sometimes we think, oh, let us stop praying, let us stop asking God. அப்படின்னு நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. Keep on knocking, keep on seeking, keep on asking me என்று சொல்கிறார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். ஆகவே நம்ம let's keep seeking, let's keep knocking on the door and let's have the thirst in the prayer life. இனிமே நம்ம ஜெபம் ஆண்டவரோடு கூட நம்ம இன்னும் அதிக நேரம் செலவு பண்ணி எல்லாவற்றையும் ஷேர் பண்ணணும். இந்த வருஷத்துல இன்னும் நான் அதிக நேரத்தை செலவிடுவேன். எல்லா காரியத்திலும் ஜெபம், அது ஃபாஸ்டிங் ப்ரேயரா, டெலி ப்ரேயரா, try your effort. I mean, it's effort to join in these prayers. உண்மையிலே அந்த டெலி ப்ரேயர் நாங்கள் செய்தோம். Only Ajay and me are joining in this place. Before, some people joined in our church and stopped. Everybody has their own situation. ஆனால் ஒன்று சொல்ற சாட்சியம் சொல்ல பாருங்க. From California, from Atlanta, from New Jersey, from Columbus, from Chicago, from இப்படி சகோதரிகள் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. வல்லமையா கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. பல காரியங்கள் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். அவங்களுக்கு சொல்லுவோம், இது எங்களுக்கு ரொம்ப பிளெஸிங்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. So just we have to make some effort. One more step we have to go in our spiritual life. That is the aim and purpose and plan of this ministry and church. ஆகவே நாம இன்னும் ஆண்டவரத்தை தேடுவோம், ஜெபத்துல தேடுவோம். குடும்ப ஜெபம் பண்ணுங்க, தனிப்பட்ட ஜெபத்துல நேரத்தை செலவு பண்ணுங்க. அந்த கூட்டு ஜெபம் இது மாதிரி ஃபாஸ்டிங் ப்ரேயரோ, டெலி ப்ரேயரோ அல்லது எந்த ப்ரேயரோ ஸ்பெஷல் மீட்டிங் வைத்தாலும் அது ஆண்டவரை தேடுவோம். Let's receive the blessings. Definitely God will answer our prayers. So do not think that God is not going to answer my prayer, how long I should pray. But God is the God of prayer answering. Amen. He is the God prayer answering God. Amen. Hallelujah. So let's close our eyes and make a decision to spend more time with our God. ஆண்டவரத்துல கேட்போம், ஆண்டவரே என்னை நீர் ஆண்டவரே அப்பா ஜெப வீரனாய் மாற்றும், ஜெப வீராங்கனையை மாற்றும், என்னை ஒரு தானியேலை போல மாற்றும், தாவீதாய் மாற்றும், எஸ்தராய் மாற்றும் என்று கேட்போம். எத்தனை நேரம் நம்ம ஆண்டவரத்துல அதிக நேரம் செலவு பண்ணி நாம் ஜெபித்திருக்கிறோம், அசட்டையாக இருக்கிறோம், ஒதுக்கி இருக்கிறோம். நான் இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்னை பார்த்து கேட்கிறார், என்னோட நீ பேச மாட்டியா? நம்ம அப்பா அம்மாவெல்லாம் நம்ம கேட்கலையா? என்னோட இன்னும் கொஞ்ச நேரம் பேசுப்பா அப்படின்னு சொல்லும் போது டெய்லி என்ன கூப்பிட்டு ஃபோன்லன்னு சொல்றாங்க இல்லையா? அதுபோல் ஆண்டவத்துல டெய்லி நம்ம பேசுறோமா?
எத்தனை நிமிடம் நம்ம பேசுறோம். அவர் காத்து கொண்டிருக்கிறார். More prayer, more power. Less prayer, less power. No prayer, no power. Today let us make a decision. Lord, I will spend more time with you in prayer. I will share with you. I will talk with you as a friend, as a child of you. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா உம்மிடத்தில் நாங்கள் இனிமேல் அதிக நேரம் பேசுவோம்ப்பா, அதிக நேரம் உரையாடுவோம் ஆண்டவரே, அதிக நேரம் உறவாடுவோம் ஜெபத்தின் மூலமாய். எங்கள் காரியங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் நாங்கள் ஊற்றி விட போகிறோம் ஆண்டவரே. You are keeping everything in our hearts. You are keeping our burdens, worries in our hearts. But today, from today onwards, we are going to pour out unto your feet, O Lord. You are the prayer answering God. Nothing is impossible with you, Lord. Nothing is too hard for you to solve our problem, to heal our sicknesses, to heal our mind, to give success and victory in all the areas of our life. You are the Almighty God. ஒரு முறை கூட நம்ம எல்லாரும் இந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நம்ம செபிப்போம். அஜய் ஃபேமிலிக்காய், நேசனுக்காய், கனிமொழி சிஸ்டருக்காய், ரேகாவுக்காய் நம்ம விசேஷமாய் செபிப்போம். எங்கள் அன்பு கிருபை நிறைந்த அருமையான பரம தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா, அவர் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, போராட்டங்களை, அவர் ஜெபங்களை ஏறெடுக்கும் போது ஆண்டவரே நீர் உடைக்க போவதற்காய், முறிக்க போவதற்காய், ஜெயத்தை எடுத்து கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரும் இன்றைக்கு வெற்றியோடு போகட்டும் அப்பா. என் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி போகட்டும் ஆண்டவரே அப்பா. நீங்கள் இன்னும் கூட ஆண்டவரே ஜெபத்தை, ஜெப வாழ்க்கையை ஒரு தாகத்தோடு கூட, ஏக்கத்தோடு கூட, வாஞ்சியோடு கூட நாம் பங்கு கொள்வோம் ஆண்டவரே. அந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம், அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த வேலையில் விசேஷமாய் மறுபடியும் ஆண்டவரே சுகவீனமா இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அஜய் ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறோம், சிஸ்டர் கனிமொழிக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம், நேசனுக்காக ஜெபிக்கிறோம், சிஸ்டர் ரேகாவுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் வர முடியாத குடும்பங்கள், பிள்ளைகள் அநேகர் உண்டு ராஜா, அவளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எந்த பிரச்சனை, எந்த வியாதி, எந்த கஷ்டம், குழப்பங்கள், தடைகள், கடன் தொல்லைகள், வியாதி இருக்குமானால் இந்த வேளையில் ஆண்டவரே அவர் பெற்றோர்களாக இருந்தாலும், உறவினர்கள் உற்றார் இருந்தாலும், யாரா இருந்தாலும் ஆண்டவரே அப்பா இந்த வேளையில ஆண்டவரே அடியும் செபிக்கிறேன். நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு செபிக்கிறேங்க. பெரிய காரியங்கள் செய்யாம வாழ்க்கையில நல்ல சாட்சிகள் நாங்கள் அடுத்த முறை கேட்கணும் ஆண்டவரே. அடுத்த முறை அந்த குடும்பங்கள் வந்து இந்த இடத்துல சாட்சி சொல்லணும். அப்படிப்பட்ட காரியங்கள் செய்வீராக தகப்பனே. அந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்புங்க தாவே. ஆவியானவரே எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி அப்பா. பெரிய காரியங்கள் செய்யும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you all.